பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு கவலைகளை வைத்துவிடு என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்துவிட வேண்டும் என்பதை கடந்த சில நாட்களாகவே நாம் தியானித்து வருகிறோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து அவர் நம்மை விசாரிக்கிறவர், அதனால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இந்த வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்மை பற்றி விசாரிக்கிறதற்கு ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, விசாரித்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவரும் அவர்தான். ஒரு தகப்பனோ தாயோ நண்பர்களோ உறவினர்களோ உங்களை விசாரிக்கிறதற்கு மறந்தாலும் அவர் உங்களை விசாரிக்கிறதற்கு மறக்கிறவர் அல்ல. உங்கள் மேல் அதிக அக்கறையும் அன்பும் கரிசனையும் அவருக்கு உண்டு. ஏன் தெரியுமா? 139ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, தாயின் வயிற்றிலே நாம் கருவாக உருவாகும் முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. மட்டுமல்ல, நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படுகிற நாட்களை அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். நம்மை விசாரிக்க மறப்பாரோ? அன்பானவர்களே, எனவே நம்முடைய எல்லா கவலைகளையும் இந்த நாளிலே அவர் மீது நாம் வைத்து விடுவோம். அவர் நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. அதனால் எங்களுடைய கவலைகளை நாங்கள் உம்மேல் வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இந்த நல்ல வேத வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உலகத்திலே நாங்கள் நம்புகிறவர்கள், நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே எங்களை விசாரிக்க மறந்தாலும் நீர் எங்களை விசாரிக்கிறதற்கு மறப்பது இல்லை ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களை விசாரிக்கிறவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவராய் நீர் தம்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.